உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையை கட்டளையிடுவாராக. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் சுவிசேஷ சாட்சிகளை நாம கேட்க போகிறோம். சுவிசேஷ ஊழியத்தில் அந்த நாளில் கர்த்தர் அங்கே செய்த அற்புதங்கள், ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து, இப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம சபை நடுவில் சொல்ல போகிறோம், கேட்க போகிறோம். ஆமென். ஒரு சில நிமிஷத்தில் ஸ்தோத்திரம் அதை நம்ம சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது அந்த டீம் லீடர், பொறுப்பாளர்கள் அந்த சாட்சியை பகிர்ந்து கொண்டு ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது இன்னும் கர்த்தருக்கு அது மகிமையாக இருக்கும். ஆமென். ஆகவே நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில் ஒரு ஜெபக்குழு ஏற்படுத்துவதற்கு நீங்கள் உற்சாகத்தோடு முன்வாங்க. கர்த்தர் உங்கள் கிராமத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 13:19. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது. பாருங்க, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது, மதுரமானது. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம தியானிக்க போகிற தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவன். வாஞ்சையோடு வந்திருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. யாரெல்லாம் வாஞ்சையாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ அவர்களை ஆண்டவருடைய நன்மையினால நிரப்பி ஆசீர்வதித்து மகிழ்ச்சியோடு அந்த இடத்திலிருந்து புறப்பட செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். வேகமாக நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, திருச்சபையில் வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள முதலாவது இருக்க வேண்டிய வாஞ்சை என்ன? சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். முதலாவது, ஒரு தேவனுடைய ஜனத்திற்கு அல்லது கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு வாஞ்சை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒரு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். அப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும், தேவனுடைய ஆலயத்தில் வருகிற மக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தரிடத்தில் வாஞ்சையோடு வரும் பொழுது தேவன் விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். ஆமென். அப்ப வரும்போது நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். என் தேவன் என்னை விடுவிக்க வேண்டும். என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில எதுல கட்டப்பட்டு இருக்கிறனோ, எதுல சிறைப்பட்டு இருக்கிறனோ, எதுல நான் கட்டப்பட்ட நிலையில, சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறனோ, தேவன் என்னை விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சையோடு ஜெபத்தோடு வந்தால் கர்த்தர் உங்களை ஆராதனையில விடுதலையாக்கி ஆமென் ஆசீர்வாதத்தோடு உங்களை அனுப்பி வைப்பார். அல்லேலூயா. யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் பாருங்க, 5வது வசனத்துல இருந்து பார்க்கும்போது 38 வருஷம் வியாதி கொண்ட ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். எல்லாரும் வந்தாங்க, சுகமானாங்க, போயிட்டாங்க. ஆனால் இந்த மனிதன் இந்த இடத்துல என்ன செய்கிறான்? 38 வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறான், ஒரே இடத்துல படுத்திருக்கிறான். வெயில்லையும் அதில் தான் படுத்திருக்கணும், நிழல்லையும் அதில் தான் படுத்திருக்கணும், பனியிலையும் அதே இடத்துல தான் படுத்திருக்கணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு சில நாட்கள் சிலர் உதவி செய்வாங்க. ஒருவேளை குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இன்னும் கொஞ்சம் காலம் என்ன செய்வாங்க? நமக்காக
நம்ம மேல இருக்கிற அன்புனால நமக்கு வியாதிப்படும் போது, பலவீனப்படும் போது நமக்கு உதவிகளை செய்வார்கள். ஆனா அது வருஷக்கணக்கில் போய்கொண்டே இருக்குமானால் மனம் சலித்து விடுவார்கள். எத்தனை நாள் தான் மாத்திரை கொடுக்கிறது, எத்தனை நாள் தான் பராமரிக்கிறது, எத்தனை நாள் தான் பாடு பார்க்கிறது என்று சொல்லி மனம் சலித்து விடுவார்கள். அப்படித்தான் அந்த இடத்துல இந்த மனிதனுடைய மனைவி அங்கே இல்லை, இந்த மனிதனுடைய உறவினர்கள் தாய் தகப்பனும் அங்கே இல்லை. இந்த மனிதனுக்கு பணம் கொடுத்து ஒருவரை தன்னிடத்தில் தன்னை கவனித்துக் கொள்வதற்கு வைப்பதற்கு எந்த பலனும் இல்லை. ஒன்றும் இல்லாத ஒரு மனிதன், ஒருவரும் இல்லாத ஒரு மனிதன், அந்த மனிதனை தேடி இயேசுவே வந்தார். ஹல்லேலூயா. ஐயா, அவனை தேடுறதுக்கு யாருமே இல்லை. அவனால எழும்பி போய் பெதஸ்தா குளத்துல குதித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இயேசு அவனை தேடி வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டா, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உனக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கிறதா? சுகத்தை பெற வேண்டும் என்று வாஞ்சை. இன்றைக்கு சில காலங்கள் செபிக்கிறோம், சில காலங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த வியாதி பல நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக இருக்கும்போது என்ன நினைவு வருகிறது? இனி இந்த வியாதியோடைய நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டியதுதான், இந்த வியாதியோடவே சேர்ந்து வாழ வேண்டியதுதான். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? வியாதியோடு வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு நல்ல பரிகாரியா இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள் வியாதியா இருந்தாலும், அது 38 வருஷமா இருக்கட்டும், 48 வருஷமா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வருகிற தேவன். இன்னைக்கு வாஞ்சையோடு தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, மகனே மகளே, நீ சுகமாக வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயா? நீ விரும்புகிறாயா? எனக்கு ஆண்டவர் சுகம் தருவார் என்கிற வாஞ்சியோடு வந்திருக்கிறாயா? தகப்பனே, தாயே, என் இயேசு என்னை சுகமாக்குவார் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறீர்களா? எத்தனை ஆண்டுகள் ஒருவேளை கால் வலியாக இருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் எலும்பு வியாதியாக இருக்கலாம், எத்தனை ஆண்டுகள் இருதயத்தில் இருக்கிற பலவீனமாக இருக்கலாம். என் இயேசு கிறிஸ்துவால் குணமாக்க முடியாத வியாதிகள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான் அவர் கேட்கிறாரு, வாஞ்சை. வாஞ்சை. ஒருவேளை வியாதியினுடைய அகோரம் அதிகமா இருக்கும்போது விசுவாசிக்க கூட முடியாம இருக்கலாம். ஆனா நான் சுகமாகணுங்கிற வாஞ்சையை மட்டும் விட்டுறவே கூடாது. இயேசு என்னை குணமாக்கணும், இயேசு என்னை தொடணும் என்கிற வாஞ்சை குறையவே விடாதீங்க. எந்த வியாதியில் இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களை சுகமாக்குவார். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 13வது வசனத்துல பாருங்க, 14வது வசனத்துல, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, நீ சொஸ்தமானாய், இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் ஒரு சுகத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த வியாதி திரும்ப வராது. ஒரு ஆமென் சொல்லாம? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொட்டு சுகமாக்கி விட்டார் என்று சொன்னால் அந்த வியாதி திரும்ப வராது. திரும்ப அந்த வியாதி வருகிறது என்று சொன்னால் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. நீ சொஸ்தமாக்கப்பட்டாய், அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம். அப்ப ஏன் திரும்ப வியாதி வருது? ஏன் திரும்ப பலவீனம் வருது? ஏன் திரும்ப சுகமாச்சு? கூட்டத்தில் சுகமாச்சு, ஆராதனை வரும்போது சுகமாச்சு, ஊழியர் ஜெபிக்கும் போது சுகம் கிடைத்தது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகமாக்கினார். ஏன் எனக்கு வியாதி திரும்ப வருகிறது என்று சொன்னால், விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் தொடரும் போது வியாதியும் தொடருகிறது. ஆண்டவர் ஒரு நிபந்தனையோட குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தெய்வீக சுகத்தை, விடுதலையை கொடுப்பதற்கு இயேசு தன் சரீரத்தை காயப்பட ஒப்பு கொடுத்தார், அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்,
தன் ஜீவனையே கொடுத்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை, இனி பாவம். அப்போ திரும்ப பலவீனம் வந்துச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்ன? நான் திரும்ப பாவம் செய்தேனா? திரும்ப என் வாயில பொய் வந்ததா? திரும்ப என் கண்களில் இச்சை வந்ததா? திரும்ப என்னுடைய நாவிலே மாறுபாடான வார்த்தைகள் வந்ததா? திரும்ப என் இருதயத்துல தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் இருதயத்துல குடிகொள்ள இடம் கொடுத்தேனா? அல்லது சாத்தான் என்னை பாவத்துக்குள்ள இழுப்பதற்கு நான் இடம் கொடுத்தேனா? அந்த இடத்துல அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாழ்நாளெல்லாம் சுகமா இருக்கணுங்கிறதான் தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய சித்தம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, எந்த வியாதியில இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, சில வியாதி தொடருகிறது என்று சொன்னால் தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறதுல குறைபட்டிருக்கிறேனா, அல்லது சில விட்டு வந்த பழைய வாழ்க்கையை நான் தொடருகிறேனான்னு யோசித்து பார்த்து நான் மனம் திரும்பினார், மன்னிப்பு கேட்டார், ஆண்டவரிடத்துல மனஸ்தாபப்பட்டு பாவ அறிக்கை செய்தார், ஆண்டவர் பாவத்தையும் மன்னிப்பா, வியாதியையும் குணமாக்கி விடுதலை தருவா. ஹல்லேலூயா. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாஞ்சை. சங்கீதம் 84 அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 84 3வது வசனம். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், 2வது வசனத்தை கூட பார்க்கும் பொழுது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாயிருக்கிறது, என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு வாஞ்சையை தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன வாஞ்சை இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையா இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்துல அநேக பகுதிகள் இருக்கிறது. என்ன காரியங்கள் இருக்கிறது? வந்த உடனே தேவனுடைய வீடு எப்பொழுதும் ஜெப வீடு. ஹல்லேலூயா. எப்பொழுது நீங்க வந்தாலும் அவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவரிடத்துல நல்ல ஜெபிக்க வேண்டும், நல்ல துதிக்க வேண்டும், பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலய பிரகாரங்கள்ல வரும்போது நல்ல தனியா வந்து ஜெபிக்கலாம். இரண்டாவது, நல்ல பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி இதுவரைக்கும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி உள்ள உள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, என்னை நீதிமான் ஆக்க, என்னை இன்னும் கர்த்தருக்கு பிரியமுள்ள மகனாய் மகளாய் மாற்ற கர்த்தர் பேசுகிறான்னு சொல்லி உணர்ந்து ஒப்பு கொடுத்து வாழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய ஆலய பிரகாரங்களில், தாவீது ராஜா சொல்றாரு, என் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் மல் வாஞ்சியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பொழுது நமக்கு அடைக்கலம் கிடைக்கும், அப்பொழுது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா? ஆண்டவரே, உங்க ஆலயத்துல வரும்போது உங்களை துதிக்கிற ஒரு மகனாய், ஜெபிக்கிற ஒரு மகனாய், கர்த்தருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்கிற ஒரு பிள்ளையாக நான் இருக்க வேண்டும். உம்முடைய ஆலயத்துல சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டா தேவனுடைய ஆலயத்துல பணிவிடைகளை செய்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்துல வரும் பொழுது என்னெல்லாம் ஆண்டவர், நம்ம எதை செய்தாலும் அதை யாருக்கென்று செய்கிறோம்? கர்த்தருக்குன்னு செய்கிறோம். ஐயா, இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பணிவிடை செய்றீங்களா? அது தேவனுக்கென்று செய்கிறீங்க. ஆமென்.
ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருக்கு கொடுக்கிறீங்களா? அதை தேவனுக்கென்று கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு சங்கீத ஆலோசனை கொடுக்கிறீங்களா? அதை தேவனுக்கென்று கொடுக்கிறீர்கள். நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்றே செய்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனுஷருக்கென்று செய்யக்கூடாது. பாஸ்டர் பார்க்கிறாங்கன்னு செய்யக்கூடாது. பார்க்கலன்னு இப்போ செய்யாம இருக்கக்கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்த ஆலயம், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியம், தேவன் எனக்கு கொடுத்த ஆமென் உன்னதமான பணி. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு சொல்லி உடைய ஆலய பிரகாரத்தின் மேல வாஞ்சையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப தங்கச்சிமாரெல்லாம் என்ன செய்யணும்? முன்னாடி வந்து பாடுறதுக்கு என்ன செய்யணும்? வாஞ்சையா இருக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. நல்ல வீட்டில் பாடல்களை பாடி நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நல்ல சத்தமா பாடணும், நல்ல கரங்களை தட்டி பாட வேண்டும். அப்படி நீங்கள் வாஞ்சையோடு இருக்கிறதை பார்க்கும் பொழுது, ஒன்று, கர்த்தர் உங்கள் வாஞ்சையை பார்த்து ஆண்டவர் பாடுவதற்கு கிருபைகளை தாளந்துகளை கொடுப்பார். அல்லேலூயா. நாங்க பாடும் போதெல்லாம், நான் பாட ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம், பாட ஆரம்பிக்கும் போது எங்க பாட்டை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. நான் வேலை செய்து கொண்ட அந்த கம்பெனியில பாடல் பாடுனா அநேகர் கேலி பண்ணுவாங்க, அநேகர் கிண்டல் பேசுவாங்க, அநேகர் ஏளனமான வார்த்தைகளை பேசுவார்கள். அதன் நடுவில் தான் என்ன செய்தோம்? பாடல்களை பாடினோம். ஏன் தெரியுமா? அவர் ரட்சித்த உடனே தேவனை பாடாம இருக்க முடியல. அல்லேலூயா. பாடிக்கொண்டே இருந்தோம். குரல் எப்படி இருக்குதோ பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் நம்முடைய துதிகளை கேட்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அப்படி அந்தரங்கமாக அந்த ஆமீன், யாரும் ஒரு மேடை இல்லை, மைக் இல்லை, எந்த விதமான பாடலுக்கு வரவேற்பில்லை, ராகமும் தெரியாது, தாளமும் தெரியாது. ஆனால் அந்த பாடல்களில் கர்த்தர் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. பல நாட்கள் பரியாசங்களுக்கு பிறகு என்னுடைய கம்பெனி ஓனர் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு விட்டோன்னே எனக்கு பயம். என்ன பிரச்சனைக்காக கூப்பிட்டு விட்டுருக்காங்களோ தெரியலையே, எதுவும் தப்பு பண்ணிட்டோமா, ஏதாவது வேலையில் ஏதாவது தவறான செய்துட்டோமா சொல்லி பயத்தோடு போனேன். ஓனர் அம்மா கூப்பிட்டாங்க. கொஞ்சம் கழிச்சு ஓனர் ஐயா கூப்பிட்டாங்க. அப்புறம் சின்ன ஓனரை கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு பயம், எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு தெரியலையே. பாருங்க, அப்போ தான் சொன்னாங்க, தம்பி நீ கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஒரு பாட்டு படிக்கிறியே, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு படிச்சு அதை ஒருக்கா பாடு அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு படபடன்னு ஆச்சு. ஐயோ, நம்ம தெரியாம ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல பாடிட்டோம், சத்தமா பாடிட்டோம். ஸ்தோத்திரம். என்ன பலர் பலவிதமா பேசிட்டு இருப்பா, நான் பாடிக்கிட்டே வேலையை செஞ்சிட்டு இருப்பேன். அப்போ பாடணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் படபடன்னு வந்துச்சு. என்ன பாட போறோம், ராகம் சரியா பாடிடுவோமா, நமக்கு எதுவும் தெரியுமா? ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், என் மகனே நீ நான் உனக்கு கொடுத்த விடுதலையை உணர்ந்து பாடு. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை, விடுதலையை உணர்ந்து அந்த இடத்துல பாட ஆரம்பிச்சேன். அன்னைக்கு தாங்க கர்த்தர் அந்த இடத்துல பாட ஒருவர் கூப்பிட்டு பாட வைத்தார்கள். அல்லேலூயா. அநேக நாட்கள் ஸ்தோத்திரம் தனியா பாடி பாடி, ஸ்தோத்திரம் காடுகளில் போய் இருந்து பாடி, அல்லது வீடுகளுக்குள்ள இருந்து தேவனை பாடி துதிக்க பாடல்களை போட்டு இரவு பாருங்க துதிக்கும் போது பிரயாணங்கள் கூட இன்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் அநேக நேரங்களிலே ஜெப நேரம் எப்படி தெரியுமா, ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுவோம், என் கூட வாங்க, இந்த பட்டணம் கிராமங்களுக்கெல்லாம் என்னை கொண்டு வந்து இருக்கிறீங்க. நான் இருந்தது ஒரு சின்ன கிராமத்துல, ஆனா என்ன இந்த பட்டணத்துக்கெல்லாம் கூட்டு வந்திருக்கிறீங்களே, இந்த பட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க எனக்கு வாஞ்சையா இருக்குது. இந்த ராத்திரி நேரத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா என் கூட வந்து இருந்து என்னை பலப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே வருவேன். ஜெபித்து முடிக்கும் போது கிராமத்திற்கு ஊருக்கு வந்து சேர்ந்துருவோம். அல்லேலூயா. அப்ப அந்த வாஞ்சையை தேவன் பார்க்கிறார். திடீரென்று சொல்லி மேடையில ஏற்றி ஆண்டவர் ஜெபிக்க வைக்கல.
திடீரென்று சொல்லி பாட வைக்கல. யாரும் ஜெபத்தை கேட்காத இடத்துல ஜெபிக்க வைத்தார். வனாந்தரங்களில் ஜெபிக்க வைத்தார். மலங்காடுகளில் போய் இருந்து பாடி துதித்து ஜெபிக்க வைத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்துல நின்று பாட கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. அப்ப அந்தரங்கத்துல தேவனுடைய பிள்ளை ஆலயத்திற்குள் வரும்போது, நான் கர்த்தருக்காக அவருடைய ஆலய பிரகாரங்களில் ஏதாவது ஒன்றை நான் செய்ய வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நீங்க வருவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க வாஞ்சையை நிறைவேற்றுவார். கிருபைகளை தருவார், வரங்களை தருவார், அபிஷேகத்தை தருவார், தாளந்துகளை தருவார். தாளந்துகள் நீங்கள் பயன்படுத்த உங்கள் தாளந்துகள் பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 2 தாளந்து கொடுத்தாச்சுன்னா அதை என்னவா மாற்றணும்? 5 தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அதை 5 எத்தனையா மாற்றணும்? 10 மாற்றணும். இருக்கிறத அப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது? முக்கி போடக்கூடாது. தாளந்துகளை புதைத்து போடக்கூடாது. அதை மூடி போடக்கூடாது. எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு முடியல. நீங்க அந்தரங்கமாக வாஞ்சியோடு துதித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் வேதத்தை படித்து ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி முழங்காலில் நின்று இந்த வேதத்தில் உங்களுடைய கண்ணீர் துளிகளை நீங்கள் சிந்தும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்குள் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையாக, ஆமென், கர்த்தர் பேசுகிற வார்த்தையாக ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பாஸ்டர் என்னத்தான் பார்த்து குறை சொன்னார். ஜெபம் இல்லைன்னு சொன்னா பிரசங்கம் 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். ஒன்று, நம்ம ஆயத்தத்தோடு வாஞ்சையோடு வந்தால் நம்ம இன்னும் உருவாக்கி நம்மை கர்த்தருடைய கரத்துல வல்லமையின் கருவிகளாக பயன்படுத்தும். நம்ம ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, வாஞ்சை இல்லாம, தாகம் இல்லாம, ஒரு ஆர்வத்தோடு வந்தோம்னு சொன்னா எல்லாமே தப்பு தப்பா தெரியும். பிரச்சனை யாரிடத்துல இருக்கிறது? சத்தமே இல்லையே. தன் பிழைகளை உணர்கிறவன், ஐயா பிரச்சனை என்னிடத்தில் இருக்கிறது. தேவ சமூகத்துல நான் வாஞ்சையோடு என்னுடைய அந்தரங்க ஜெபத்துல நான் காத்திருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு வருவேன்னு சொன்னால் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தேனை போல மதுரமாக இருக்கும். எனக்காக பேசுவதாக இருக்கும், என்னை உருவாக்குவதா இருக்கும், என் வாழ்க்கையை கட்டுகிறதா இருக்கும், என் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதா இருக்கும், என்னை இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறதா இருக்கும். அப்ப எங்கே தொடங்குகிறேன்னு சொன்னால், ஊழியக்காரர், வல்லமையான ஊழியக்காரர் அதனால தொடங்குறது இல்லை. அந்தரங்கமாய் ஜெபிக்கிற வாஞ்சை உள்ள ஜெபத்திலும், கண்ணீரிலும், உபவாசத்திலும், ஆமென், தாகத்திலும், ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து காத்திருந்து வருவதனாலும் அந்த வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு வாசிக்கலாம். சிறு பிள்ளைகள் ஒரு வாசிங்க. 1 பேதுரு 2:3. ஹல்லேலூயா. நீங்க வளரணும்னா என்ன செய்யணுமா? திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்போது என்ன செய்யணும்? இந்த பிரதேசத்தை கொஞ்சம் என்ன செஞ்சிடணும்? கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துறோம். இந்த பிரதேசத்துக்கு ரெஸ்ட் கொடுத்தோம்னா உள்ள இருக்கிற ஆத்துமா தாகமா இருக்கும், பசியா இருக்கும். எது மேல? கர்த்தருடைய வசனத்தின் மேல. அல்லேலூயா. சில நேரங்களில் ஸ்தோத்திரம், நம்ம நல்ல சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் கொடுத்து சரீரத்தை நல்லா திருப்திப்படுத்திட்டு வரும் பொழுது ஆத்துமா சோர்ந்து விடுகிறது. வசனத்தை கேட்கும்போது என்ன உண்டாகுது? ஏன் சோர்வு வருகிறது என்று சொன்னால், ஏன் கண்கள் நித்திரை மயக்கத்தினால் இருக்கிறதுன்னு சொன்னால், காலையில சாப்பிட்டு வந்த இட்லி சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பா என்ன வரும்?
நல்ல தூக்கம் வரும். ஸ்தோத்திரம். பரவாயில்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒண்ணு தானியேல் உபவாசமாவது இருக்கணும். நிறைய பேர் அதனாலதான் வர்றதே இல்லை. பிரச்சனையே இல்லை ஐயா, நாங்க வர்றதும் இல்லை. எதுக்கு போட்டு நாங்களே வீட்டில் உட்காந்து என்ன செஞ்சிட, நிம்மதியா செஞ்சு சாப்பிட்டுட்டு எக்கால சத்தம் கேட்கும் போது நல்லா தூங்கிட்டு, அல்லேலூயா, எல்லாரும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போன பிறகு வந்து, ஐயா சபையில யார் இருக்கிறாங்க, ஊழியக்காரர் இருக்கிறாங்களா, தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்களா, மூப்பர் இருக்கிறாங்களா, யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எப்போ எக்கால சத்தம் கேட்டுச்சு, நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கும் போது, ஓய்வு நாள்ல, கர்த்தரை தேட வேண்டிய நாளில், ஜெபிக்க வேண்டிய நாளில், உபவாசிக்க வேண்டிய நாளில், கர்த்தருடைய நாளில், கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய நாளில், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு ஊழியரை நீங்கள் சமாளித்து கொண்டு விட்டு விடலாம். ஆனால் என் தேவனை ஏமாற்ற ஒருவரால முடியாது. உங்களுக்காக அவர் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறார். தன் இரத்தத்தை சிலுவையில ஒவ்வொரு துளி இரத்தமாக கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறாரே, அவருடைய கண்களுக்கு மறைவாக எங்கே போய் ஒளிய முடியும்? என்ன காரணத்தை சொல்லி தப்பிக்க முடியுமா? யோனா அடித்தட்டுல போய் படுத்தான். ஒருத்தருக்கும் ஆண்டவர் எங்க இருந்து குலுக்கினாராம்? சமுத்திரத்தையே போட்டு குலுக்கிட்டார். ஒரு ஆளால சமுத்திரமே என்ன செய்யுது? சில நேரங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்க ஆவிக்குரிய முழங்கால் தேவ சமூகத்தில் இருக்கிற ஜெபம், வசனத்தின் மேல இருக்கிற வாஞ்சை இல்லாததுனால பல மணி நேரம் மனிதர்களோடு பேசி, மனிதர்களோடு நேரத்தை செலவு செய்து, ஐயா பேசி பேசி காலத்தையும் நேரத்தையும் கடத்தி விட்டு கடைசியா சொல்லுகிறோம், கர்த்தர் என் கூட ஒண்ணுமே பேசலையே. எப்படியா பேசுவார்? கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளோட தான் கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப சத்தம் கேட்கிற ஆடுக்கு தான் இது மேய்ப்பனுடைய சத்தம்னு தெரியும். அல்லேலூயா. சத்தம் கேட்டு பழகாத ஆடுக்கு மேய்ப்பனுடைய சத்தமும் தெரியாது, திருடனுடைய சத்தமும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு கூட மேய்ப்பனுடைய சத்தம் என்ன அல்லது திருடனுடைய சத்தம் எதுன்னு தெரியல. நயமா, அழகா, சாதுரியமா, ரொம்ப தந்திரமா பேசுற அவங்களும் வசனத்தை தான் பேசுறாங்க. பிசாசே வசனத்தை தான் பேசிச்சு. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது பிசாசு வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல என்ன சொல்றான்? ஆண்டவரே, நீர் குதிச்சிங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க? இந்த உப்பரிக்கையில இருந்து தாழ குதிச்சிங்கன்னா உம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவா. பிசாசு வசனம் பேசிச்சா? பேசிச்சு. வசனம் பேசுறதுனால அது மேய்ப்பனுடைய சத்தம் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஐயா பல வசனத்தை கேட்டுட்டு, பல பிரசங்கங்களை கேட்டுட்டு என்ன செய்யற, குழம்பி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மேய்ப்பனுடைய சத்தத்தை ஒரு மந்தை நன்றாக கேட்டு பழக வேண்டும். அப்படி என்று சொன்னால் களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்கணும். ஆமென். சண்டே கிளாஸ்ல நல்ல வசனம் படிக்கணும். வாலிபர்கள் நல்ல வசனத்தை படிச்சு வாலிபர் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. குடும்பத்தில் ஐயாமாரெல்லாம் நல்ல வசனத்தை படிச்சு அம்மாமார்ட்ட என்ன செய்யணும்? ஒப்பிக்கணும். பாருங்க, ஒரு வசனம் சொல்லி பாருங்க, உங்க இருதயத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 1,00,000 ரூபாய் லாபம் கிடைச்சத நாளை விட ஒரே ஒரு வசனத்தை நீங்க படிச்சு உங்க வீட்டம்மாட்ட, உங்க வீட்டையாட்ட நீங்க சொல்லும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நம்மை வளர வைக்கிற ஞானப்பால் அதன் மேல் வாஞ்சியா இருக்கு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பெரோயா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தின் மேல எப்படி இருந்தார்களாம்? மனோ வாஞ்சையா இருந்தார்கள். அல்லேலூயா. வாஞ்சை வேற, மனோ வாஞ்சை வேற. சில நேரங்கள்ல ஆசிரியர் பாடம் நடத்தும் போது நம்ம வாஞ்சையா இருக்கிற மாதிரி என்ன செய்வோம்? அப்பந்தான் நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க.
ஏன்னா நம்ம நல்ல கவனமா கவனிக்கிற மாதிரி ஸ்டெடியா இருந்துட்டோம்னா கேட்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு உண்மையிலேயே கேட்கிறவங்க அதற்குரிய ஆன்சர் சொல்லுவாங்க. ஆர்வமா வாஞ்சியா இருக்கிறது போல இருக்கிறவங்க பதில் சொல்ல கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போயிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய வசனத்துல எப்படி இருக்கணுமா? மனோவாஞ்சை. ஹல்லேலூயா. மனப்பூர்வமா கர்த்தருடைய வசனத்தை வாஞ்சிக்கணும். குடும்ப ஜெபத்துல தியானம் செய்யணும். தனியா தியானம் பண்ணணும். அவனுடைய வசனத்தை எவ்வளவு நேரம் கிடைக்குதோ தியானம் பண்ணுங்க. அது உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்துல வரும்போது, ஐயா, ஒன்று கர்த்தரை குறித்து பேச வேண்டும். இந்த ஆலய பிரகாரத்துல, ஆலயத்தின் வளாகத்துல ஒன்று கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டும், அல்லது கர்த்தரை குறித்து பேச வேண்டும், அல்லது ஒருவரை ஒருவர் சில நிமிடங்கள் அன்போடு விசாரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு மேல போனா வம்பா போயிடும். வாயிருக்குன்னு நம்ம பேசணும்னு சொன்னா வேதவசனம் சொல்கிறது, மதில் இடிந்த பாழான பட்டணம் தன் வாயை விரிவாய் திறக்கிறவன், நீதிமொழிகள், கலக்கமடைவான். ஐயா, ஆண்டவரோட நிறைய பேசி எந்த மனுஷனாவது வெட்கப்பட்டு இருக்கிறாங்களா? ஆனா மனுஷரோட பேசி 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 எதை பேசுகிறோம், எதற்காக பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம், பேசுகிறதனால் கேட்கிறவர்களுக்கு என்ன பிரயோஜனம், பேசுகிற எனக்கு என்ன பலன்? ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் நாம் பேசுகிற வார்த்தையில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தெரியாதுன்னா சொல்ல முடியாது. இப்ப நீங்க செல்போன், நீங்க பயன்படுத்துகிற செல்போன்ல நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்க, எங்க போறீங்க, எங்க வர்றீங்க, என்ன பேசுறீங்க, நீங்க பேசினதெல்லாம் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் என்ன செஞ்சுட்டு வளர்ந்துருச்சு. ஐயா, தெரியாதுன்னா சொல்ல முடியாது. தெளிவாக ரெக்கார்டோட இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கிளீனா நீங்க எங்க பேசினாலும் எடுக்கப்படும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு யாரை பத்தி பேசினாலும் தேவையானதை பேசிட்டு மீதி கர்த்தரை பற்றி பேசுனீங்கன்னா அது நிமித்தம் துன்பம் வந்தா கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வசனத்தை குடிச்சு நல்ல கூடி கூடி தியானம் பண்ணுங்க, பேசுங்க. சபையில வரும் பொழுது கர்த்தருடைய வசனத்தை குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசுங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். கர்த்தர் அதை கவனித்து, ஹல்லேலூயா, வசனத்தை குறித்து பேசினா அவர் கவனித்து கேட்பார். பேசுங்க, உங்க வார்த்தைக்கு கனம் உண்டாகும். யார் வசனத்தை உயர்த்தி பேசுகிறீர்களோ, யார் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பேசுகிறீங்களோ, உங்க வார்த்தைக்கு கனம் உண்டாகுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆலயத்தின் மேல் வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கு. வாலிப தம்பி தங்கச்சிமார் கூடி பேசுறீங்களா? ஆண்டவருடைய வசனத்தை அந்த வாரத்துல என்ன பேசினார், என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்ன ஆலோசனை கொடுத்தார், அதை பற்றி பேசுங்க. நீங்க பரிசுத்தத்துல வளருவீர்கள். ஹல்லேலூயா. ஆலய பிரகாரங்களில் செழித்திருப்பீர்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலய பிரகாரத்துல நான் வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தரை கனப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, நான் சம்பாதித்து சேர்த்த பொன்னையும் வெள்ளியையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆலயத்திற்கு எதெல்லாம் கொடுக்கணுமா? வெள்ளியும் பொன்னும் யாருடையது தெரியுமா? கர்த்தருடைய. ஹல்லேலூயா. ஒருவேளை சிலருக்கு அதை பயன்படுத்துறக்கூடிய ஆசீர்வாதத்தை, நன்மையை தேவன் கொடுத்திருக்கிறார், பரவாயில்ல. ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது கர்த்தருக்கு எதை கொடுத்தார்களாம்? பொன்னையும் வெள்ளியும் ரத்தாம்பரத்தையும் நல்ல வைரங்களையும் எல்லா விதமான விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தார்கள். தாவீது ராஜா ஆராதனை மட்டும் பண்ணிட்டு போகல, ஆண்டவருக்கு தன்னிடத்துல இருந்த பொக்கிஷத்தை திறந்து அவருடைய ஆலயத்துல கொடுத்தார்.
அல்லேலூயா. கொடுத்து பாருங்க ஐயா. தேவன் உங்களை, உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்தி பார்ப்பார். உங்க தொழில்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து பார்ப்பார். உங்களுடைய வருமானத்துல உயர்வை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்துல கொடுங்க, அநேகத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆலய பிரகாரத்துல செழித்திருந்தால், வாஞ்சையாயிருந்தால், உங்களுடைய வேலையோ தொழிலோ குடும்பமோ பிள்ளைகளின் காரியமோ குடும்பத்தின் காரியமோ எல்லாவற்றிலும் நீங்கள் செழித்து வாழ்ந்திருப்பீர்கள். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்? அவருடைய பிரகாரங்களின் மேல் வாஞ்சை. மூன்றாவது, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு 2:3. எடுத்துட்டீங்களா? ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா. காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ள என் நேசர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். உங்களுக்கு எந்த நிழல் வாஞ்சை? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நிழல் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில பாடுகள், சில உபத்திரவங்கள், சில வேதனைகள், சில நெருக்கங்கள் என்று சொன்னால், தேவனாகிய ஆமென் கிச்சிலி மரத்தின் நிழலுக்குள்ள போவதற்காக. கர்த்தருடைய நாமம் பலத்த நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஏன் நம்ம தேவ சமூகத்துல எப்போ ஓடுவோம்னு சொன்னா, பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, ஆமென், இன்னும் தேவ சமூகத்துல ஓடி போவோம். கிச்சிலி மரம் என்ன மரமா? காட்டு மரங்களுக்குள் பாருங்க. ஆரஞ்சு மரம்னு சொல்றாங்க வேத பண்டிதர்கள். என்ன செய்யறாங்க? கிச்சிலி மரம்னா ஆரஞ்சு பழத்தினுடைய மரம். அது சும்மா போய் பறிக்க முடியுமா? அதுல என்ன இருக்குது? முட்கள் இருக்குது. ஆனா அந்த மரம் நல்ல நிழலை கொடுக்குது, குளுமையான நிழலை கொடுக்குது. அதனுடைய இலைகளை பாருங்க, பசுமையா இருக்குது, நல்ல நிழலை கொடுக்குது. அது போல இந்த உலக வாழ்க்கையில பாடுகள் மத்தியில, உபத்திரவங்கள் மத்தியில, உங்கள் விசுவாச பயணத்துல சோர்ந்து போகும் போதெல்லாம், உங்க ஜெப ஜீவியத்துல தளர்ந்து போகும் போதெல்லாம், உங்களுடைய ஆவிக்குரிய தரிசனங்கள் திட்டங்களில் நீங்கள் முன்னேற முடியாமல் திகைக்கும் போதெல்லாம், ஒரு நிழல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வாஞ்சிக்க வேண்டிய நிழல் கிச்சிலி மரத்தின் நிழலை போல நேசருடைய நிழல், இயேசு கிறிஸ்து ஆகிய நேசருடைய நிழலுக்குள்ள நீங்க ஓடிப்போங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் உங்களை பார்த்து சொல்லுது, சகோதரனே சகோதரியை, ஏன் தெரியுமா உனக்கு பிரச்சனை கொடுக்கிறேன்? நீ எங்க போகணும்? நேசருடைய நிழலுக்கு நீ போவதற்காக. ஏன் தெரியுமா நான் உனக்கு தேவைகள் அதிகமா இருக்குது? என் நேசருடைய நிழலுக்குள்ள நீ போய் இருப்பதற்காக. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா பிரச்சனைகள் வருகிறது? நீங்க நல்லா பாருங்க, தேவ சமூகத்துல நல்ல ஜெபத்துல இருந்துட்டு நீங்க வந்து பாருங்க, எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், இருதயத்தில் ஒரு பெரிய திருப்தியா இருக்கும். ஆனா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வேலை, தொழில், வியாபாரம், படிப்பு, பல பிரயாணங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாம உங்கள்கிட்ட வந்து பிரச்சனைக்கு வருவோம். நம்ம சொல்லிடுவோம், சாத்தான் இப்படி, சாத்தான் தான் இப்படி. ஐயா, நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்துட்டு போய் நடந்துச்சுன்னு சொன்னா கர்த்தர் அதுல உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. நிழலா இருப்பார். ஆனா ஜெபம் இல்லாம ஓடி வேலைக்கு போய், ஜெபம் இல்லாம தொழிலுக்கு போய், ஜெபம் இல்லாம விவசாயத்துக்கு போய், ஜெபம் இல்லாம கர்த்தருடைய வசனம் இல்லாம கர்த்தருடைய நிழல்ல காத்திருக்காம ஓடி ஓடி மனுஷனுடைய நிழல், ஆமென், அதிகாரிகளுடைய நிழல், முதலாளியுடைய நிழல். யோனாவுக்கு என்ன நிழல்? கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, உபவாசத்தோட வந்த மாதிரி சொல்லுங்க. ஹல்லேலூயா.
உபவாசம் இருந்தால் தான் நல்ல சத்தம் வெளியே வரும். அல்லேலூயா. தாவீது சொன்ன மாதிரி, நான் உபவாசத்தினால் மெலிந்து போனேன், என் நாவு மேல்வாயோட. அப்படியா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நம்ம 40 நாள் புசியாமலும் குடியாமலும் அப்படியெல்லாம் நம்ம உபவாசம் பண்றதில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோனாவுக்கு ஒரு நிழல் எப்படி இருந்துச்சா? ஆமனுக்கு நிழல் சந்தோஷமா இருந்துச்சு. எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த நிழல் என்ன செஞ்சிட்டு போயிற்று. அல்லேலூயா. சிலருக்கு மனிதனுடைய நிழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க. அந்த நிழல் ஒரு நாள் மாறி போய்விடும். சிலர் சொல்றாங்க, எங்க சொந்தக்காரங்க, ஓ நான் உனக்கு என்னன்னாலும் பார்த்துக்கிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிழலை நம்பி போறாங்க. கடைசியில் அந்த நிழல் என்ன செஞ்சிடும்? கைவிட்டு போய்விடும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரிடத்துல பார்த்தேன். அந்த சகோதரன் சொன்னாரு, பாருங்க, என்னை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பம், என் சொத்து சுகம் எல்லாமே உனக்கு தான்னு சொல்லிட்டாங்க. இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. சொத்து நமக்குத்தான் வரப்போகுது, வீடு நமக்குத்தான் வரப்போகுது, நிலங்கள் நமக்குத்தான் வரப்போகுது, எல்லாம் பேங்க் டெபாசிட் நமக்குத்தான் வரப்போகுது. பாருங்க, காலுக்கு செருப்பா கடந்து உழைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை தீரவும் இல்லை, இவர்களுக்கு வரவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த சகோதரன் சொல்றாரு, இயேசுதான் என் நிழல். அல்லேலூயா. இயேசுதான் ஐயா என் நிழல். இயேசுவின் நிழல்ல கிடைக்காத சுகம் வேற எந்த நிழல்லும் கிடைக்காது. அவர் நம்முடைய நேசர். நமக்காக கொல்கொதா மலையிலே அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து, அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்கு ஒரு நிழலை கொடுத்தவர். அல்லேலூயா. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், கொஞ்சம் கைதட்டி, அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. நல்லா பாடுறீங்க. குடும்ப ஜெபத்தில் இது மாதிரி பாடுங்க. அல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்கணும்னு இருக்கு, ஆனா நீங்களே கேட்டுருங்க. அல்லேலூயா. குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவனுடைய நிழல் அங்க இருக்குது. தனி ஜெபத்தை விட்டுறாதீங்க. அங்கதான் உங்களுடைய தனிப்பட்ட பலனை கொடுக்கிற, உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. சபையின் நிழல்ல விட்டுறாதீங்க. இங்க இயேசு இருக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியாகிய வார்த்தையாகி இயேசு இருக்கிறார். இந்த நிழலை விட்டுறாதீங்க. சிலர் பல நிழலை பார்த்து இந்த நிழலை விட்டுறாங்க. ஆனா அந்த நிழல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு சூரியன் எங்க அடிக்குதோ அந்த நேருக்கு அந்த நிழல் மாறிடும். ஆனா இயேசு என்ற நிழல் உங்க வாழ்க்கை முழுசும், ஆமேன், அது நிழல் அல்ல, நிஜமாவர் உங்க கூட, ஆமேன், ஸ்தோத்திரம், உங்களை பாதுகாக்கிறவராக இருப்பார், உங்களை போஷிக்கிறவராக இருப்பார், உங்க விசுவாசம் தளர்ந்து போகாம உங்க கைகளை பிடித்து நடத்துகிறவராயிருப்பார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உங்க கூட இருப்பா. எல்லாம் உங்களை விட்டு போனாலும் இயேசு என்ற நிழல் உங்களோடு கூட இருக்கும்.
ஆத்தும நேசருடைய நிழலை விட்டுறாதீங்க. அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஏசாயா 49 அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்கிறது, தேவன் அவருடைய கரத்தின் நிழலினால் உங்களை மூட விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய கரத்தின் நிழலுக்குள்ள ஓடி வந்துருங்க. அவருடைய கரத்துக்குள்ள ஓடி வாங்க. ஸ்தோத்திரம். சபையில் ஒரு உபவாச கூட்டமா ஓடி வாங்க. இரவு ஜெபமா ஓடி வாங்க. ஒரு வீட்டுல ஜெப கூட்டம் வைக்கிறோமா ஓடி வாங்க. அவருடைய கரத்துக்குள்ள உங்களை மூடி மறைப்பாருங்க. எந்த அளவுக்கு ஜெபத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் தேவனுடைய நிழலையும் வாஞ்சிக்கிறீங்களோ. ஒரு கூலிக்காரன் நிழலை வாஞ்சிக்கிறானா. ஒரு வேலை செய்யற பகல்லாம் வேலையில, விவசாயத்துல அல்லது கட்டுமான தொழில் இருக்கிற ஒரு மனிதன் எங்கேயாவது ஒரு நிழல் கிடைச்சா அவன் இளைப்பாறுதல் அடைகிறான், பெருமூச்சு விடுகிறான். அது ஆசுவாசமாக இருக்கிறது அவனுக்கு. அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்துல ஆமீன் ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அவருடைய சமூகம் தான் நம்முடைய நிழல். ஹல்லேலூயா. யார் உங்களை விட்டு போனாலும் இந்த நிழல் போகாது. யார் உங்களை கைவிட்டாலும் கைவிடாது. யார் உங்களை தூசித்தாலும் தூசிக்காது. அந்த நிழல் உலகத்தின் முடிவு வரையும் உங்களோடு கூட இருக்கும். பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கூட இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 57:11 சொல்லுகிறது, இனி வரப்போகிற காலங்கள் விக்கினங்கள் கடந்து போகிற காலங்கள், ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும் அழிவுகளும் நாசங்களும் கடந்து போகிற ஒரு காலத்தை நோக்கி நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அம்மா, ஐயா, சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளையே, இன்னைக்கு நீ சுகமா இருக்கிற நாளை இன்றைக்கு அனுபவிக்கிறியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நாளைக்கு ஏன் தெரியுமா ஆராதனைக்கு வரும்போது ஜெபிக்க சொல்லுகிறோம்? ஏன் தெரியுமா கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடி வாங்கன்னு சொல்றோம்? ஏன் தெரியுமா வீடுகள் தோறும் ஜெபத்தை ஏற்படுத்தணும் சொல்லுகிறோம்? அவருடைய நிழலை விட்டு நீங்க விலகி போயிடக்கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. அந்த நிழல் ஆரோக்கியம் கொடுக்கிற நிழலை. விக்கினங்கள் தேசத்துல வரப்போகிறது. கொள்ளை நோய்கள் தேசங்களுக்குள்ள பரவ போகிறது. யுத்தங்களும் அழிவுகளும் நாசங்களும் எங்கும் காதுகளில் கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம். நம்முடைய கண் முன்னே நடக்க போகிறது. அப்படி என்று சொன்னார் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நேசரோடு கூட இணைந்திருங்க. இயேசுவோடு இணைந்திருங்க. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நின்று ஜெபம் பண்ண போறோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியே ஓரம் வளரும் மரமாய் வளரணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் வளரணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. உம்மோடு இருக்கணும். பிள்ளைகளை கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. மாறணுமே. ஆத்ம பார ஒருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. ஆத்ம பார ஒருக்கத்தோடு அழுது புலம்பணுமே. தோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே.
இருக்கணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே, நான் உம்மோடு இருக்கணுமே. ஆண்டவரே சொல்லுங்கப்பா, நான் உம்முடைய விடுதலையை வாஞ்சிக்கிறேன். சொல்லுவீங்களா? அமைதியா இருக்க வேண்டாம், வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யார் என்னை கேட்டாலும் பரவாயில்ல, என் தேவனை நோக்கி நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். ஓ ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு கொடுக்கிற விடுதலையை நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கு தேவனுடைய விடுதலை தேவை. அது கடன் பிரச்சனையோ, அது வியாதியோ, அது கோர்ட்டு கேஸுகளோ, அல்லது மனுஷனுடைய போராட்டங்களோ, அல்லது பிசாசுனுடைய போராட்டங்களோ, எப்படிப்பட்ட போராட்டங்கள் கட்டுகளாய் இருந்தாலும் என் தேவனை விடுவிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு வந்திருக்கிறேன்னு சொல்லுறவங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, மனம் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். சில நிமிடத்தில் ஜெபித்து முடிக்க போகிறோம். இது கிருபையை தருகிற நேரம், இது கர்த்தர் உங்களை ஆமென் விடுவிக்கிற நேரம். தேவனுடைய வார்த்தையை அனுப்பி உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது ஐயா. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை, சிறையிருப்புகளை, பிரச்சனைகளை, வியாதிகளை, போராட்டங்களை, தாமதங்களை, தடைகளை, விரோதங்களை, பிசாசின் வல்லமைகளை அகற்றி உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கும்படி கர்த்தருடைய வல்லமை இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு வாஞ்சியோடு ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு விடுதலை பெற்றுக் கொண்டு போக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, தகப்பனை கூப்பிடுங்க, தாயை கூப்பிடுங்க, சகோதரனை சகோதரி கூப்பிடுங்க, அன்பு மகனை மகளை கூப்பிடு. கர்த்தர் உன் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறார். உன் வாஞ்சை உள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்கும்படி வந்திருக்கிறார். வாஞ்சையோடு கூப்பிடு, தாகத்தோடு கூப்பிடு. கூப்பிடுகிற உன் ஜெபத்தை அவர் ஒருபோதும் தள்ள மாட்டார். இந்த உலகத்தில் உன் சத்தத்தை கேட்க ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வீட்டிலே உங்கள் ஜெபத்தை கேட்க உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர், கல்வாரி சிலுவையில விடுதலையை சம்பாதித்தவர், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை உங்கள் கரத்தில் கொடுக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு ஆமென். ஒருவேளை சில பாவங்கள் உங்க வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறதா, ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. பரியாசங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு, இனி பாவம் செய்யாதே. அதிக கேடு உனக்கு வராதபடிக்கு, திரும்ப உன் வாழ்க்கையில வியாதிகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆமென் இனி பாவம் செய்யாதே. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே விட்டு வந்த வாழ்க்கை வேண்டாம், விட்டு வந்த பாவம் வேண்டாம். ஆண்டவரே கழுவப்பட்ட பன்றி சேற்றில புரளுவது போல பழைய பாவ வாழ்க்கை வேண்டாம், பழைய அருவருப்பான காரியங்கள் வேண்டாம். இயேசு போதும். விடுதலை கொடுக்கிற நீங்க போதும்பா. விடுதலை கொடுக்கிற இயேசு போதும். உம்முடைய ரத்தம் எனக்கு போதும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு போதும். உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்கப்பா. கூப்பிடுகிற உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. உடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையா இருக்கிற உங்களை கர்த்தருடைய நன்மையினால நிரப்புகிறார். அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால நிரப்புகிறார். ஆலயத்துல ஆண்டவரே நான் வரும் பொழுது, உம்முடைய வீட்டுக்கு வரும் பொழுது, உம்முடைய பிரகாரங்களை நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன்ப்பா. ஆண்டவரே ஜெபிக்கிறதுல மகிழ்ச்சியாய் வாஞ்சையாய் இருப்பேன், துதிக்கிறதுல வாஞ்சையா துதிப்பேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது பரையா பட்டணத்தாரை போல வாஞ்சையோடு நான் கேட்பேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருப்பேன். தேவனுடைய ஆலயத்தில் என் பொக்கிஷங்களை கர்த்தருக்கு கொடுப்பதில் நான் வாஞ்சையாய் இருப்பேன். ஆலயத்தில் என் தேவனுடைய வீட்டில் என்ன பணி இருக்கிறதோ நான் வாஞ்சையோடு செய்வையா. செய்ய செய்ய கர்த்தர் உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார். உங்க பிரயாசத்துல மேன்மையை காண செய்கிறார்.
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நீங்கள் வாஞ்சையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் வளருகிறீர்கள், உங்கள் விசுவாசத்தில் வளருகிறீர்கள், உங்கள் பரிசுத்த ஜீவியத்தில் நீங்கள் வளருகிறீர்கள். யோசுவா என்கிற ஆமென் கர்த்தர் மோசேயின் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் கிடந்தான் ஐயா. அவருடைய பிரகாரத்தில் ஆமென் பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். நாட்கள் வந்தது, மோசே மறந்து போனான், ஆமென் தலைவர்கள் மறந்து போனார்கள். ஆனால் யாருக்காக அந்த யோசுவா பணிவிடை செய்து கொண்டு அவருடைய ஆலய பிரகாரத்தில் வாஞ்சியா இருந்தானோ அந்த தேவன் சொன்னார், மோசே உன் கனத்தை எடுத்து யோசுவாவுக்கு கொடு. ஆமென். என் ஆலய பிரகாரத்தில் வாஞ்சையாயிருக்கிறவன் அவன். ஆமென். தன் குடும்பத்தை மறந்தவன், தன்னுடைய வேலையை மறந்தவன், தன் காரியத்தை மறந்து என் வேலையில வாஞ்சையாயிருந்தான் ஐயா. அவனை நான் இஸ்ரவேலுக்கு ஆமென் அதிபதியாக நான் உயர்த்துகிறேன். நீங்க அந்த யோசுவாவா இருக்க விரும்புறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அதிபதியா மாறுவீங்க. கர்த்தர் உங்களை கனவான்களா மாற்றுவா. என் தேவனை கனப்படுத்தின பிள்ளைகளை ஒருபோது அவர் வெறுமையை அனுப்புகிறவர் அல்ல, அவர் கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டு. நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றுக்கும் பலன் அளிக்கிற ஆண்டவர். ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரத்தின் நிழலை போல என் நேசருடைய நிழல் இருக்கிறது. எந்த சூழலில் போனாலும் அந்த நிழல் மாறாது. அந்த நிழல் எனக்கு ஆறுதல் கொடுக்கும், அந்த நிழல் என்னை தேற்றும். இயேசுவின் நிழல் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். கல்வாரி சிலுவையின் நிழல் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும். ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில என் நேசர் ஆமென் கிச்சிலி மரத்துல ஆமென் நிழலை போல எனக்காக அவர் கிழிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஜீவனை கொடுத்து தன் ரத்தத்தை சிந்தி கொடுத்து என் மேல அன்பு செலுத்து. என் ஆத்தும நேசருடைய நிழல் எனக்கு இருக்கிறது. என் ஆத்தும நேசருடைய நிழல் எனக்கு இருக்கிறது. இந்த வனாந்தரத்துல சுட்டெரிக்கும் அக்கினி போன்ற பாடுகளில் ஒரு நிழல் உண்டு. இயேசு என்ற நிழல். தகப்பனே, கல்வாரி சிலுவையின் நிழலை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவங்க மேல உங்களுடைய ஆண்டவரே சிலுவையின் நிழல் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் நேசருடைய நிழல் அவர்கள் மேல் உண்டாகட்டும். வரப்போகிற விக்கினங்களின் காலங்களுக்கு ஆண்டவரை மறைத்து பாதுகாக்கிற நிழலுக்குள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் தரு. அந்த இருக்கிற உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் வேறு வேறாக ஆசீர்வதிங்க. மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே,